இதே பிரச்சனை தான், இதே மாதிரி நீதிமன்றத்தை பயன்படுத்தி மணிப்பூரிலும் இந்த தீர்ப்புக்கு பிறகுதான் அங்கே கலவரங்கள், ஒரு தவறான தீர்ப்புக்கு பிறகுதான் கலவரங்கள் வெடிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானது. அதே போல நீதிமன்றத்தை பயன்படுத்தி அங்கே கலவரங்களை உருவாக்குவது என்பது மிகவும் தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் சாசனத்தினுடைய அமைந்திருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு உரிமையை மீறுகிறார்கள். நம்மளுடைய காவல்துறை வந்து காட்டுமிராண்டித்தனமாக காட்டாட்சியாக குற்றச்சாட்டாக முருகன் வைத்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு இப்ப எத்தனையோ கோயில்கள்ல கும்பாபிஷேகம் நடத்துறாங்க, எத்தனையோ கோயில்ல விழாக்கள் நடைபெறுகிறது. அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அந்த அத்தனை விழாக்களும் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா வசதிகளையும் தொடர்ந்து அறநிலையத்துறை செய்து கொண்டுதான் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில எல்லாம் இல்லாத அளவுக்கு குடமுழக்கு நிகழ்ச்சிகள் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே தான் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதனால மக்களுக்கு பக்தியை நிறுத்த வேண்டும், அவர்கள் பக்தர்களுக்கு இடையூறுகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை. ஆனால் அந்த பக்தர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி அரசியல் குளிர்காய்வதற்காக இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அவர்களை அடையாளம் கொண்டு வந்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மேடம், எல் முருகன் பேசும்போது இந்துக்களை திருப்பரங்குன்றத்துக்கு அனுமதிக்க மறுக்கிறார்கள். யாருமே இதுவரைக்கும் எந்த காலத்துல இந்துக்கள் திருப்பரங்குன்றத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போன பல இந்துக்கள் எல்லா இடங்களிலும் போய் வழிபட்டு விட்டு வரக்கூடிய ஒரு இணக்கமான சூழ்நிலையை தான் நாம் தமிழ்நாட்டிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு யாருமே போக முடியாத ஒரு சூழலை பிஜேபி தான் உருவாக்கி வைத்திருக்கிறது. அதனால தமிழ்நாடு அரசாங்கமோ அல்லது காவல்துறையோ அங்க இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கோ மலைக்கோ செல்லக்கூடியவர்களை பாதுகாப்பாக அனுப்பி அவர்கள் வழிபட்டு விட்டு வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்தது. தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தீபம் ஏற்றது இஸ்லாமியர்களே மறுக்கல. ஆனா திமுக அரசு இதை ஈகோ பிரச்சனையா பாக்குறாங்க அப்படின்றத. ஈகோ பிரச்சனையே இல்லைங்க. கோயிலுக்கும் அந்த வழிபாட்டு நம்பிக்கைகளையும் சிதைக்கக்கூடிய வகையில ஒரு அளவீட்டு கல், ஒரு சர்வே கல் மேல போய் தீபம் ஏற்றணும்னா இதுதான் இந்துக்களுடைய மனசை புண்படுத்தக்கூடிய ஒன்று. தேவையில்லாம எதுக்காக ஒரு ஆங்கிலேயர்கள் காலத்துல வைத்த ஒரு கல் மேல கோயிலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. வழியாக நாம பயன்படுத்தி கொண்டிருந்த தீபக்கல்லும் இல்லை. அது இல்லாமல் ஆங்கிலேயர்